எல்லோரும் கோலம் போடுறதுக்கு சிரமப்படுறாங்க. இந்த மார்கழி மாதத்தில் கலர் கோலம் போடணுன்னா கலர் கலராக போடலாம், கலர் கலராக பவுடரும் விற்கிறாங்க. அதனால் இந்த மாதிரி ஒரு கேன் பாருங்கள், இந்த ஆயில் கேன் இது வந்து ஒரு டசன் ஒரு பேக்கெட்டில் விற்கிறது. சரியா? அதை நாங்கள் வாங்கி இந்த கார்னர் இருக்கு பாருங்கள், அது ரொம்ப ஹோல்ஸ் சின்னதாக இருக்கும். அது என்ன பண்ணணும், நல்லதாக தான் இருக்கும் வாங்கும்போது. இந்த பாருங்கள், இது எப்படி சின்னதாக இருக்கு இல்லையா? அதை நம்ம என்ன பண்ணணும், இந்த இடத்துல கட் பண்ணி வச்சுக்கணும். இந்த பாருங்கள், மூடியை நான் திறந்துட்டு காட்டுறேன். இந்த மூடியில் நம்ம வாங்கி பவுடர்லாம் போட்டு வச்சுட்டு தேவையான அளவுக்கு நம்ம இந்த ஹோல்ஸ் எல்லாம் நம்ம எதுவும் பண்ண வேணாம், இந்த கார்னரில் கொஞ்சம் கட் பண்ணிக்கணும். சரியா? எல்லாத்தையும் அந்த மாதிரி ஒரு டசனை வாங்கி வச்சுட்டு இதை நீங்கள் கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா இந்த ஹோல்ஸ் பெருசாக தெரியும். சரியா? அப்படியே இன்னும் கொஞ்சம் கூட வேணும்னா ஒரு சிசரை எடுத்து இது பாருங்கள், இந்த மாதிரி நீக்கிட்டு வச்சிடணும். வச்சுட்டு இந்த கோலம் மாவு இதுக்குள்ளே கலர் பொடியை போட்டுடணும். போட்டுட்டு இதை நீங்கள் நல்லா டைட் பண்ணிக்கலாம். நார்மலாகவே டைட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன கலர் வேணுனாலும் எல்லாமே இது ஒரு டசனு 1.5 டசன் இந்த கேன் வாங்கி வச்சுங்க, ஆயில் கேன். அதை வாங்கி வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் இந்த மூடியை கொஞ்சம் கார்னரில் கட் பண்ணி ஹோல்ஸ் பெருசாக்கி வச்சுட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், நான் கோடு போடுறேன், எவ்வளோ அழகாக இருக்குன்றது மட்டும் பாருங்கள். இப்படி வரும். அடுத்தது பாருங்கள், இப்போ எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா? இது நம்ம இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணி கோலம் போட்டோம்னா, கலர் பொடி போட்டு மார்கழி மாதத்தில் எல்லா கலரும் வாங்கி வச்சுட்டு இந்த மாதிரி ஆயில் கேன் மட்டும் ஒரு டசன் 1.5 டசன் வாங்கி வச்சுங்க. இது யூஸ் பண்ணிங்கன்னா 10 நிமிஷத்தில் உங்களுக்கு கோலம் போட்டு ரெடி ஆகிடும். விருப்பமான கோலம் போடலாம், யானை, குதிரை, என்ன வேணாலும் போடலாம். ஆனால் இந்த இதெல்லாம் வந்து கரெக்டாக வச்சுக்கணும். இப்படி சாட்சி நம்ம பண்ணும்போது இது பாருங்கள் எப்படி வருது பாருங்கள். இது மாதிரி வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா கலரும் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த ஹோல்ஸ் மட்டும் மறக்காமல் பெருசாக போட்டு வச்சுக்கோங்க. அப்படி போட்டால் தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறந்துடாதுங்க. மல்டி கலரில் கோலம் போடும்போது எப்படி இருக்குன்றது அந்த கோலம் போட்டதை நாங்கள் காட்டுறோம் பாருங்கள். அது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.